நாங்கள் என்னென்ன விஷயம் துளைச்சோமோ அந்த விஷயங்கள் தான். ஆனால் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. இப்போ எங்களோட வாழ்க்கையில் இப்போ நான் ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சில், அமெரிக்கன் ரிசர்ச்சில் எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் குறிப்பாக சொல்லணுமெண்டா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 5ல் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஷனாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட மன நிம்மதி ரொம்ப குறைவு. இப்போ மன நிம்மதியாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், மனக்குழப்ப நிலையாக இருக்கட்டும், அதெல்லாமே வெளியில் இருக்கிற விஷயங்கள் இல்லை, எங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள், எங்களுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகள். அந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கும் போது அது பிரச்சனை இல்லை, அதில் நாங்கள் கில்ட்டி ஆக வேண்டிய ஒரு விஷயம் அங்கே இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைகளில் நாங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கும்போது நாம் அதுக்கேற்ற மெடிக்கேஷன்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஃபிக்கல் ரீதியாக போகிறோம். அதில் ஒரு தப்பும் இல்லை, அதுவும் ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷனை கொடுக்கும். பட் அதையும் தாண்டி இப்போ நான் ஒரு கீயை இந்த ரூமில் துளைச்சிட்டேன்டா, நான் அது இங்கே தேடினா தான் கிடைக்கும். நான் போய் வெளியில் தேடி கொண்டு இருந்தேன்டா அது கிடைக்காது. ஸோ நான் இங்கே துளைச்ச விஷயத்தை இங்கே தான் தேடணும். அதே மாதிரி எங்களுக்கு உள்ளுக்குள்ளே குழம்பின விஷயத்தை, எங்களை உள்ளுக்குள்ளே பாதிக்கிற விஷயத்தை நம்ம அங்கே உள்ளுக்குள்ளே தான் சரி பண்ணணும். அதுக்கான தீர்வை நம்ம வெளியில் தேடும் போது கிடைக்காது, உள்ளுக்குள்ளே தான் அதுக்கான தீர்வு. அந்த தீர்வு தான் தியானம். இப்போ தியானம் பண்ணும்போது நாங்கள் ஆரம்பத்தில் பேசின மாதிரி அது நாங்கள் உள்ளுக்குள்ளே பயணிக்கிறோம். அது வெளி நபரையோ எந்த வெளிப்பொருளையோ சார்ந்தது இல்லை. தியானம்ன்றது முழுக்க முழுக்க எங்களுக்குள்ளே பார்க்குற ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே பயணிக்கும் போது அந்த தீர்வை நாங்களே கண்டுபிடிச்சு அதை நாங்களே சரி செஞ்சு கொள்வோம். we will be our own doctors. We can provide our own medication. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு உள்ள நடக்கிற இந்த மன அழுத்தமாக இருந்து சரி, மனக்குழப்பமாக சரி, சில வேளை ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய விஷயம் இருக்கும், தர்ம சங்கடமான சூழ்நிலைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது அவங்களுக்குள்ள பார்த்து அதை அவங்களே சரி பண்ணிக்கொள்வாங்க. இந்த தியானம் செய்கிறனான பொருள், பணம், அதுகள் கிடைக்கும் என்றதை தாண்டி எங்களுக்குள்ள நாங்கள் துளைச்ச மன நிம்மதியும், எங்களுக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்கிற மன அழுத்தம் என்ற விஷயங்கள் சரியாகும். அது சரியாகும் போது என்ன நடக்குமெண்டா, நாம் செய்கிற வேலைகளை நம்ம சரியாக செய்வோம். எங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ எங்களோட டிசிஷன்ஸ், எங்களோட ஸ்டெப்ஸ், எங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட்டும் டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது எங்களோட லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சேஞ்ச் இன்டர்னல்லேருந்து வருது. என் வாழ்க்கை மாறணுமெண்டா அது நான் முடிவு பண்ணி எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அது மாறும். பிரதர் மாறுறனாலையோ அல்லது இந்த நண்பர்கள் மாறுறனாலையோ, என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறுறனால எனக்குள்ள அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மாற்றம்ன்றது எங்களோட சென்டரில் குறிப்பாக ஒரு வாசகம் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் தியானம் பண்ண வர்றது உங்களை மாற்றத்துக்கு தான் ஒழிய அடுத்தவங்களை மாற்றுறதுக்காக இல்லை. ஸோ எங்களை மாற்றத்தின் மூலம், எங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றம் மூலம் நாங்கள் மாறும்போது அதுக்கான ஒரு வைப்ரேஷன், அதுக்கான ஒரு ஃப்ரீக்குவன்சி நம்மளை சுற்றியும் பரவும். இப்போ அதனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டோம்னா, எண்ட் ஆஃப் த டே மாற்றம் அது எங்களுக்குள்ளே ஆரம்பித்து எங்களை சுற்றியும் அது பரவத்துக்கு ஒரு விதையாக இருக்குது.